அந்த 2 லெமனை நீங்கள் வைக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா சுத்தபத்தமாக இருக்கணும். அதாவது கிச்சனில் மேடையில் ஒரு லெமன் வச்சுருங்க, அதாவது கேஸ் பக்கத்தில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே பேக் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோர் பண்ணக்கூடிய உப்பு, சர்க்கரை, பருப்பு எல்லாம் வச்சுருப்பாங்க. நிறையா சம்பாதிப்போம், இல்லை நிறையா இருக்கும் பொருள், ஆனால் சாப்பிடவே தோணாது. நிறையா இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் இருக்கும், அதுக்கப்புறம் சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க. டெய்லி 4 பேருக்கு சமைச்சு வச்சுருப்பாங்க, அதை கொட்டுவாங்க கொண்டு போய், ஏன்னா சாப்பிட முடியல. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லார் வீட்லேயும் இருக்குது. இதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் தண்ணிக்கு எந்த சக்தியும் இழுக்கக்கூடிய இருக்கு. சரி, கோவில்களில் ஏன் தண்ணியினால் அபிஷேகம் பண்ணுறாங்க? கோவில்களில் ஏன்னா அந்த சக்திக்கு மந்திரங்களை உள்ளிழுக்கிற ஒரு சக்தி இருக்குது. அது கெட்டதும் பண்ணாலும் இழுக்கும், நல்லது பண்ணாலும் இழுக்கும். அதோடைய சக்தி அதுதான். அதனால தான் தண்ணியில் வைக்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை தண்ணி செக் பண்ணும், தண்ணி இழுத்துரும். அப்போ தண்ணி இழுக்கும்போது அது லெமன் ஆனது கண்ணாடி டம்ளரில் வைக்கக்கூடிய எல்லாமே ரவுண்ட் எலுமிச்சம்பழம் கட் பண்ணக்கூடாது. முழு லெமன் வைக்கிறீங்க, இங்கே வைக்கக்கூடியது கட் பண்ணி குங்குமத்தில் நினச்சி வைக்க போகிறீங்க. லெஃப்ட் ஒரு பக்கம், ரைட் ஒரு பக்கம் வைக்க போகிறீங்க. ஸோ துர்சக்தியானது உள்ளே வெளியிலேருந்து தான் உள்ளே வரும், எதுவுமே உள்ளே இல்லை. வெளியிலேருந்து வந்ததை விரட்ட போகிறோம், விரட்டிட்டோம். திருப்பி உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ வீட்டில் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்கன்னா கெட்ட வார்த்தைகளாக வருது. இந்த கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. எவ்வளோதான் சண்டை இருக்கட்டுமே, அந்த வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது சொல்லு தான் ரொம்ப முக்கியம். அந்த சொல்லை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அந்த நெகட்டிவ் வராது. நம்மளே பாதி நெகட்டிவ் காரணமாயிடுறோமே. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீரங்கத்து கோவிந்த பட்டர் இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகள் நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம். மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் பிரம்ம முகூர்த்தம் பத்தி பேசணும், அது நிறைய பேரை போய் ரீச் ஆச்சு. கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் அதுக்கு நன்றியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கடமை எனக்கு. தேங்க்யூ மேடம். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த வீட்டில் எலுமிச்சம்பழத்தை நம்ம வைக்க வேண்டிய முறை என்ன, எங்கெல்லாம் வைக்கணும்? ஏன்னா நிறைய பேர் பூஜை ரூமில் தான் கொண்டு போய் எலுமிச்சம்பழத்தை வைப்பாங்க. ஸோ வீட்டில் எங்கெல்லாம் நம்ம எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தணும், எப்படி முறையாக பயன்படுத்தணும், அதை பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும், அதை பற்றி சொல்லுங்க சார். இப்போ எல்லார் வீட்லேயுமே நெகட்டிவிட்டி நிறையா இருக்குது. நெகட்டிவிட்டி அதாவது நம்ம ஓடுறது பாசிட்டிவ் எனர்ஜிக்கு ஓடுறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்குது. அந்த நெகட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே உக்காந்தோடனே ஒரு சோம்பேறித்தனம் வரும். எங்கடா போகிறது, வெளியே போடா போவேனாண்டா அப்படின்லாம் தோணும். அந்த நெகட்டிவ் எனர்ஜியை கண்டுபிடிச்சி பாசிட்டிவாக ஆக்கக்கூடிய ஒரு சக்தி லெமனுக்கு உண்டு. அது லெமன் 7 லெமன் எங்கெங்கே வைக்கணும்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சா அப்புறம் என்ன இருக்கும்? ஒன்றும் இல்லைல்ல. பூஜை ரூமில் 1 வைக்கணும், அப்புறம் ஹாலில் 1. அது எப்படின்னா, ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி ஊற்றி லெமனை வைக்கணும். 7 கிளாஸ் டம்ளர் தேவை. நம்ம எதுக்கோ செலவு பண்ணுறோம். நம்ம வீடு நல்ல பாசிட்டிவாக எனர்ஜியோடு இருக்கணும்னா 7 கிளாஸ் டம்ளர். எல்லாருமே சில்வர் டம்ளரில் வைக்கக்கூடாது. இந்த கிளாஸ் டம்ளரில் வச்சா தான் உள்ள, அதாவது போட்டோன்னே லெமன் மேலே வந்துடும். கண்ணாடி டம்ளரில் போட்டு, கண்ணாடி டம்ளர், கிளாஸ் டம்ளர், கண்ணாடி டம்ளரில் போட்டு வைக்கணும். ஃபஸ்ட்டு வைக்கக்கூடியது பூஜை ரூம் 1, 2வது கிச்சன், 3வது ஹால். 3 வச்சாச்சா, கிச்சன் ஹால் எல்லாம் வச்சாச்சா. 4வது பெட்ரூம். ஸோ 4 லெமன் வச்சிட்டிங்க. 5வதா வைக்கக்கூடிய இடம் நம்ம புழங்கக்கூடிய ஒரு, அதாவது நம்ம யூஸ் பண்ணாத இடங்கள் இருக்குது நிறையா. சில பேர் பூஜை ரூமுக்கு வெளியில், அதாவது டைனிங் ஹால் இருக்கும், தனியாக ஒரு டைனிங் ஹால் வச்சுருப்பாங்க. அந்த டைனிங் ஹாலில் டைனிங் டேபிளில் நடுவில் 1 வைக்கணும். டைனிங் டேபிள் எல்லார் வீட்லேயுமே இருக்குது. அது நடுவில் 5 லெமன் வச்சுட்டிங்க. இன்னும் 2 லெமன் இருக்கு இல்லையா, அந்த 2 லெமனை நீங்கள் வைக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா சுத்தபத்தமாக இருக்கணும். அதாவது கிச்சனில் மேடையில் ஒரு லெமன் வச்சுருங்க, அதாவது கேஸ் பக்கத்தில்.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே பேக் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோர் பண்ணக்கூடிய உப்பு, சர்க்கரை, பருப்பு எல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே மேல் ரேக்கில் ஒன்று, கீழ் ரேக்கில் ஒன்று. இந்த மாதிரி ஒரு 7 லெமனை வச்சா நெகட்டிவிட்டி கண்டிப்பாக போயிடும், பாசிட்டிவ் எனர்ஜி வரும். சரி, நீங்கள் போட்டு வைக்கிறீங்க, அது எப்படி கண்டுபிடிக்கிறது என் வீட்டில் நெகட்டிவ் இருக்கா இல்லையான்னு? உள்ளே போயிருக்கும், அதாவது போட்டோன்னா உள்ளே போய் மேலே வந்துடும். 2 நாள்லையே பார்த்தா அந்த லெமன் அழுகி போயிடும். உள்ள போட்டதுனால அது அழுகி போயிடும், உங்களுக்கு நல்லா தெரியும். இல்லை அழுகலை அப்படின்னா உங்கள் வீட்டில் நெகட்டிவிட்டி கம்மியாக இருக்குது. இது எல்லாருமே மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது, அது வச்சு பார்த்தா தெரியும். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுற விதம். என் வீடு நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை செய்யலாம் கண்டிப்பாக. இல்லை இதெல்லாம் யார் செய்யறது அப்படின்னா செய்ய வேண்டாம். அதாவது நமக்கு என்ன தேவை, நிறைய சம்பாதிப்போம், வீட்டில் பார்த்தீங்கன்னா வியாதி பிடுங்கும். ஹாஸ்பிட்டல் செலவு எப்போ பாரு ஹாஸ்பிட்டல். அம்மா போவாங்க, அடுத்தது பின்னாடி போடா அப்படின்னு உட்கார்ற நேரத்தில் அப்பா போவார். சரி 2 பேருமே சரியாயிட்டாங்கன்னா குழந்தை போவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது வீட்டில் எப்படி தெரியுமா வரும்? இந்த செய்வன கோளாறுன்னு சொல்லுவாங்க. அது கூட நெகட்டிவ்ல தான் வரும். நிறைய சம்பாதிப்போம், இல்லை நிறைய இருக்கும் பொருள், ஆனால் சாப்பிடவே தோணாது. நிறையா இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் இருக்கும், அதுக்கப்புறம் சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க. டெய்லி 4 பேருக்கு சமைச்சு வச்சுருப்பாங்க, அதை கொட்டுவாங்க கொண்டு போய், ஏன்னா சாப்பிட முடியல. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லார் வீட்லையும் இருக்குது. இதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் இந்த 7 லெமன் வைக்கலாம். சரி, எப்போ மாற்றணும்? வச்சுட்டேன், 3 நாள் 4 நாள் ஆச்சு. எப்போ மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு 4 நாள் கணக்கு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டீங்க, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் 4 நாள் பாருங்கள். அந்த லெமனோட மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சிச்சுன்னா எந்த இடத்துல மாற்றம் இருக்கோ அதை கொட்டிட்டு திருப்பி வைக்கலாம். அது 4 நாள் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். அந்த லெமனை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, பெட்ரூமில் ஏன் வைக்கிறோம்? நிறையா பேருக்கு தூக்கம் வரதில்லை. நிறையா பேருக்கு தூக்கம் வருது, ஏதோ ஓடுது. தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கனவு நிறையா வருது. பாம்பு துரத்துது, யானை துரத்துது, கெட்ட கனவு நிறையா வருது. அந்த கனவுலேருந்து விடுபடுறதுக்கு என்னென்னா, இது துர்சக்தியை எடுத்துரும். இந்த தண்ணியில் வைக்கிற லெமன் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு துர்சக்தியை எடுத்துட்டோ கனவுகளே வராமல் பண்ணும். இந்த லெமனை அப்படியே வைக்கிறத விட்டுட்டு கிளாஸ் தண்ணியில் போட்டு வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? காரணம்னா தண்ணிக்கு எந்த சக்தியும் இழுக்கக்கூடிய இருக்கு. சரி, கோவில்களில் ஏன் தண்ணியினால் அபிஷேகம் பண்ணுறாங்க? கோவில்களில் ஏன்னா அந்த சக்திக்கு மந்திரங்களை உள்ளிழுக்கிற ஒரு சக்தி இருக்குது. அது கெட்டது பண்ணாலும் இழுக்கும், நல்லது பண்ணாலும் இழுக்கும். அதோடைய சக்தி அதுதான். அதனால தான் தண்ணியில் வைக்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை தண்ணி செக் பண்ணும், தண்ணி இழுத்துரும். அப்போ தண்ணி இழுக்கும்போது அது லெமனானது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துன்றோம். நீங்கள் லெமனை தூக்கி போட்டுருவீங்க, ரைட்டா? அப்போ நெகட்டிவ் போயிடும். நீங்கள் என்னதான் பூஜை பண்ணாலும் எது பண்ணாலும் அந்த சில நெகட்டிவ் இழுக்கக்கூடிய சக்தி லெமனுக்கு உண்டு. எல்லா அம்மன் கோயில்களில் பார்த்தீங்கன்னா சூலாயுதத்தில் எல்லாம் குத்தி வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் எடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. இதுதான் அந்த லெமனுடைய பரிகாரம். இந்த தண்ணியினுடைய பரிகாரம் அதான். இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லணும்னா, ஜப்பானில் ஒரு சன்னியாசி, அந்த சன்னியாசிகிட்ட பசங்கள்லாம் கேட்குறாங்க, சாமி நல்லது படைச்சார் கெட்டது படைச்சார் சொல்றீங்க, ஏன் சாமி நல்லது மட்டும் படைச்சா என்ன, ஏன் கெட்டதை படைச்சார்னா? அப்போ சொல்றார் அவர், இல்லப்பா சாமி எல்லாத்தையும் படைப்பார், நல்லதையும் படைப்பார், நீ தான் நல்லது கெட்டது எதுன்னு போகணும், எங்களுக்கு தெரியாது, எப்படி நான் பார்க்கறது? சரி, நாளைக்கு வாங்க. நல்ல தண்ணி வச்சிருக்காங்க, சாக்கடை தண்ணி வச்சிருக்காரு, 6 டம்ளர். பசங்க வராங்க, அப்பா தண்ணியை குடிப்பான்னாங்க. அவங்க என்ன தண்ணியை குடிச்சாங்க தெரியுமா? நல்ல தண்ணியை குடிச்சாங்க. ஒருத்தர் சாக்கடை தண்ணி பார்ப்போம், ஏன்? அது கெட்டது போகலை, இது நல்லது குடிச்சேன்னாங்களாம். அப்போ நல்லது கெட்டது நாம் தான் டிசைட் பண்ணணும். சாமி படைச்சது எல்லாமே நெகட்டிவும் படைச்சிருக்காரு, பாசிட்டிவும் படைச்சிருக்காரு. எது தேவையோ நம்ம அதை தேர்ந்தெடுக்கணும். நம்ம நெகட்டிவிட்டியை போய் தேர்ந்தெடுப்போமா? எடுக்க மாட்டோம். ஆனால் அதுவாக வரும்பொழுது அதை விரட்டணும். விரட்டுறதுக்கு ஒரு சக்தி இதுதான். இதுக்காக போய் நிறைய காசு செலவு பண்ணி அது செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணுறதை விட சிம்பிள் பரிகாரம், நம்ம கையில் இருக்கிற பரிகாரம், அது செஞ்சாலே உங்களுக்கு அதோடைய தாக்கம் தெரியும்.
ஓகே. இப்போ பொதுவா நெறைய பேர் வந்து வாசல்லயும் எலுமிச்சம்பழம் வைக்கிற வழக்கம் உண்டு. கட் பண்ணி வைப்பாங்க. அந்த மாரியும் வைக்கலாமா? அது நெசசிட்டி இல்ல. அது வைக்க வேண்டாம். அப்படி வைக்கணும்னா வெள்ளிக்கிழமை தான் வைப்பாங்க எல்லாரும். அந்த வெளியில வைக்கக்கூடிய லெமன் ஏன் அப்படின்னா, கட் பண்ணி வைக்கக்கூடிய லெமன் எப்படின்னா, ஒரு துர்சக்தியானது திரும்பி வீட்டுக்குள்ள வராது. நீங்க கிளாஸ் டம்ளர்ல வைக்கக்கூடியது எல்லாமே, கண்ணாடி டம்ளர்ல வைக்கக்கூடிய எல்லாமே ரவுண்ட் எலுமிச்சம்பழம் கட் பண்ணக்கூடாது. முழு லெமன் வைக்கிறீங்க. இங்க வைக்கக்கூடியது கட் பண்ணி குங்குமத்தில் நனைச்சு வைக்க போறீங்க. லெஃப்ட் ஒரு பக்கம், ரைட் ஒரு பக்கம் வைக்க போறீங்க. ஸோ துர்சக்தியானது உள்ளே வெளியிலேருந்து தான் உள்ளே வரும். எதுவுமே உள்ள இல்லை. வெளியிலேருந்து வந்ததை விரட்ட போகிறோம். விரட்டிட்டோம். திருப்பி உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் லெமனை கட் பண்ணி வைக்கணும். டெய்லி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எவ்ரி ஃப்ரைடே. சரி, ஒரு வாரத்துக்குள்ள காஞ்சு போச்சுன்னா அதை மாற்றி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. இப்போ குறிப்பா வந்து பூஜை அறையில நெறைய பேருக்கு வந்து இந்த கோயில்ல கொடுக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. சில வீடுகள்ல திடீர்னு அது அழுகி போகுது. இதற்கு வேற என்ன மாதிரியான காரணங்கள் இருக்க? அழுகி போறதுக்கு காரணங்கள் வந்து நெகட்டிவ் இருக்கு. திருஷ்டி இருந்தாலும் இந்த மாதிரி கண்டிப்பா அதான் திருஷ்டி. நெகட்டிவ்ங்கிறது வந்து திருஷ்டி இருக்கலாம், செய்வினை, பில்லி சூனியம் இருக்கலாம், செய்வன கோளாறா இருக்கலாம், இல்ல இன்னொன்னு இருக்கலாம். இப்போ வீட்டில் வந்து சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்கன்னா கெட்ட வார்த்தைகளாக வருது. இந்த கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. எவ்வளோதான் சண்டை இருக்கட்டுமே, அந்த வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது சொல்லு தான் ரொம்ப முக்கியம். அந்த சொல்லை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அந்த நெகட்டிவ் வராது. நம்மளே பாதி நெகட்டிவ் காரணமாயிடுறோமே. அந்த வார்த்தைகளை இன்னொன்று இருக்குது. சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க, அது யாருக்கும் தெரியல. இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையில் கெட்ட வார்த்தைகள் பேச பேச என்ன ஆகும்னா அந்த குழந்தை அப்சர்வ் பண்ணுது. இது நான் நிறைய கேட்டிருக்கேன். என்கிட்ட வந்து ஜோசியம் பார்க்கணும் வந்து கேட்டிருக்காங்க, சார் எங்கள் பையன் திருந்த மாட்டேங்கிறான். அதாவது எத்தனை வயசு? 7 வயசு 8 வயசு. ஸ்கூலில் கெட்ட வார்த்தை பேசுகிறான், மிஸ் வந்து திட்டுறாங்கன்னு. அதுக்கு நான் காரணத்தை கண்டுபிடிச்சேன். அவங்க 2 பேரும் பேசும்பொழுது அப்படி தான் பண்ணுவோம். அப்போ வீட்டில் வந்து நெகட்டிவ் வரும்ல. அடிக்கடி நான் சொல்கிற விஷயம் ஒன்று தாங்க. செங்கக்கல் இருக்குல்லங்க, அது வெளில இருக்கிற வரைக்கும் செங்கல். அதை தூக்கி நீங்கள் வீடாக கட்டிட்டீங்கன்னா அதுக்கு உயிர் இருக்குது. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை வந்து கொடுக்கக்கூடிய சக்தி செங்கலுக்கு இருக்குது. அதுக்கு தான் சொல்லுவாங்க ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். அப்போ என்ன பண்ணோம்? அப்போ நம்ம நல்லது நினைக்கணும். அப்போ வீட்டில் சண்டை போடும்போது கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. ஹஸ்பண்டும் சண்டை இல்லாமல் இருக்காது. ஊடல் தான் வாழ்க்கை. அப்போ ஊடல் இருக்கும்போது கெட்ட வார்த்தைகளை நிறையா பேசிட்டோம், பின்னாடி வருத்தப்பட்டோம்னா வேலைக்கு ஆகாது. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெண்கள் வீட்டில் அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன சார்? கண்டிப்பாக அழக்கூடாது. ஏன் அழணும்? எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி பெண்களுக்கு இருக்கணும். ஒன்றே ஒன்று தான், அதாவது என்ன, இறப்பின் போது அழுவோம். அது காரணம் என்ன அப்படின்னா, மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியில் கொட்டிடணும். 16 நாள் துக்கம் எதுக்கு வச்சுருக்காங்க? 16 நாள் துக்கம் என்னென்னா, நம்ம சொந்தக்காரங்கள்லாம் வந்து பார்த்து விசாரிப்பாங்க. அப்போ என்ன பண்ணும்? விசாரிக்கும் போது என்ன பண்ணும்? நம்ம நல்லா இருப்போம், அவங்கள பார்த்தோன்னு இன்னும் அழுக மேலிடும். இந்த 16 நாள் காரியத்தை முடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இதுதான் வந்து கணக்கு. அதனால தான் 16 நாள் காரியங்கள் வச்சுருக்காங்க. 16 நாளும் வெளியே போகக்கூடாது, அங்கேயே இருக்கணும். 16 days. ஏன் அப்படின்னா சொந்தக்காரங்கள்லாம் வந்து விசாரிப்பாங்க. அந்த துக்கங்கள் வெளியே போயிடணும், மனசுக்குள்ளேயே வச்சுக்கூடாது. அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க சொல்கிற கான்செப்ட்லாம் பயங்கரமான கான்செப்டுங்க. இந்த கான்செப்ட் தான் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டில் எப்படி பயன்படுத்தணும், நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே தள்ளுறதுக்கு இதை எங்கெல்லாம் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம் மேடம்.